நாங்கள் நண்பர்களானோம். நீ ஏன் வந்தாய்? பாம்பு என்னிடம் கேட்டது. நான் சூரியனை பிரசவிக்கும் பாறையையும் ஊசி கிணற்றையும் பார்க்க வந்தேன். சூரியனை பெறுவது இந்த பாறையா? இல்லை. இந்த பாறை இதன் கிழக்கு பக்கமுள்ள எல்லா பொருட்களையும் மறைத்து கொண்டு நிற்கிறது. அதனால்தான் சூரியன் இந்த பாறையிலே இருந்து உதிக்கிறது என்று நீ நம்பியிருக்கிறாய். இப்பொழுது புரிந்ததா என்று பாம்பு கேட்டது. புரிஞ்சது. நீ உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினாய். அதனால தான் நான் உன்னை விரும்புகிறேன். சிநேகிதா, உன்னுடைய பேர் என்ன? நான் கேட்டேன். பாம்பு சிரித்தது. எனக்கு பெயர் வைக்கும் முன்னாலேயே ஒரு மனிதனை கடித்து என் தாய் இறந்து போனாள். மனுஷன் சாகலையா? இல்லை. சில மனிதர்களிடம் எங்களை விடவும் விஷம் அதிகம் உண்டு. எனக்கு அந்த மாதிரி மனிதர்களை பார்த்தால் பயம். நீ என்னை பார்த்து பயந்துட்டியா? இல்லை நண்பா, நீ நல்லவன்தான். நல்ல ஆட்களிடம் விஷம் இருப்பதில்லை. நான் சிரித்தேன். இருவரும் குலுங்கி குலுங்கி சிரித்தோம். நீ ஆணா பெண்ணா? பாம்பிடம் கேட்டேன். பாம்பு நான் ஆண் என்றது. கல்யாணமாச்சா? நான் கேட்டேன். எதுக்கு? மனைவியை அடித்து கொள்ளவா? அப்போ உனக்கு மக்கள் இல்லையா? குழந்தைகள் இல்லையா என்று கேட்டேன். நாங்கள் மனிதர்களை விடவும் சுதந்திரமுடையவர்கள். அப்படியானா? விவாகத்தின் கயிற்றால் எங்கள் கரங்கள் கட்டப்படுவதில்லை. நாங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் சத்தியத்தின் எல்லையை மீறுவதில்லை. மனிதர்களைப் போல் நீசர்கள் அல்ல. நீ எனக்கு சொல்கிறது புரியலையே. இல்லை, நான் சொல்லுவதன் பொருளை காலப்போக்கில் நீயே புரிந்து கொள்வாய். அப்போது நீ என்னை நினைத்து பார்ப்பாய்.